அண்மை செய்தி, உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழக வீரர் குகேஷ். சற்று நேரத்திற்கு முன்னதாக இது குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். சீன வீரர் டிங் லிரனும் தமிழக வீரர் குகேஷும் மோதிக் கொண்டிருந்தார்கள். போட்டி கடுமையாக சென்ற நிலையில் தற்போது உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் வென்றுள்ளார். சாம்பியன் பட்டத்தை தற்போது குகேஷ் வென்றதான காட்சிகளை ஒருபுறம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக சர்வதேச செஸ் பயிற்சியாளர் டாக்டர் எபினேசர் ஜோசப் இணைந்திருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், பொசிஷன் எப்படி இருக்கிறது, நிச்சயமாக குகேஷ் வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தையும் நம்ம தெரிவிச்சிருந்தோம், நிச்சயமாக வெல்வார் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம தெரிவிச்சிருந்தோம். தற்போது சாம்பியன் பட்டத்தை குகேஷ் வென்றிருக்கிறார். அவர் அந்த வெற்றியை ருசித்த அந்த மொமெண்ட் என்ன, சீன வீரர் டிங் லிரன் செய்த தவறு என்ன? இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம பேசிட்டே இருந்தது போல என்ன பாயிண்ட் என்னன்னா, அந்த செஸ் ஆடும்போது அந்த சைக்காலஜி மேட்டர்ஸ். குகேஷ் வந்து ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு த பொசிஷன். இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ரூக் F2 அப்படி நகர்த்துறாரு. இந்த ரூக் F2 நகர்த்தும் போது இது இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல ரூக் F2 வாஸ் a blunder. அவர் பண்ண ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து ரூக் F2 blunder. இந்த ரூக் F2 blunder வந்து this is what we say that psychology of the game. Ding just blundered straight draw positionல யார் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அந்த pressure of the gameல ரூக்க நகர்த்திட்டார். ரூக்க நகர்த்தனால இது அவர் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண ரூக் அடிக்கிறாங்க. ரூக் அடிச்ச உடனே என்ன ஆகுது உங்களுக்கு, ரூக் அடிச்ச உடனே கிங் F2 அடிக்கணும். இந்த பர்టిక్యులர் பிஷப் ஓரத்துல இருக்கறனால he played bd5. கிங் இத பாத்தீங்கன்னா ரூக் அண்ட் பான் டிரா, பிஷப் அண்ட் பான் டிரா. ஆனா ரெண்டு பீஸும் உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. பிஷப் அண்ட் d5 அடிச்ச உடனே கிங் d5. இந்த பொசிஷன்ல வேற எதுவுமே பண்ண முடியாது. கிங் அண்ட் பாண்டிங்ல ஒரு பான் இருந்தா கூட வின் பண்ணிரலாம். இத கிளியரா என்ன பண்ணாரு, கிங் e3 வச்சாரு. கிங் இது அப்போசிஷன் சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் அப்போசிஷன் ஆச்சு and he resigned because after that the ரெண்டு பான் பொசிஷன்ல இட்ஸ் ஈஸி டு வின் and he won.